நெதர்லாந்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த வயதான தம்பதியிடம் இருந்து பணம் திருடப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதியிடமிருந்து $500, €500 மற்றும் 30,000 இலங்கை ரூபாய் பணம் திருடப்பட்டிருப்பதாக புலனறுவை போலீசில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதியினர் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலைக்கு சுற்றுலா சென்ற பின்னர் புலனறுவையில் இருக்கக்கூடிய விருந்தகம் ஒன்றில் தங்கியிருக்கிறார்கள். இதன்போது அவர்களுடைய பணப்பையை திறந்து பார்க்கும்போது அவர்களுடைய பணம் காணாமல் போயிருப்பதை அறிந்து அதன் பின்னர் புலனறுவை போலீசாரிடம் இவர்கள் இது தொடர்பில் முறைப்பாடு வழங்கியிருக்கிறார்கள். இதன்போது தங்களுடைய பணம் காணாமல் போனது தொடர்பாக தங்களுடன் வருகை தந்த சக வெளிநாட்டவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக அவர்கள் ஒரு முறைப்பாடை அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்களுடன் வருகை தந்த வெளிநாட்டு பயணிகளிடம் விசாரணை நடத்திய போது பணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவர்கள் முறைப்பாடு வழங்கிய நகலுடன் அவர்கள் நாட்டிலிருந்து திரும்பி சென்றதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் இந்த பணத்தை திருடிய மர்ம நபர்கள் யார் என்பது தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் நடைபெறுகிறது என்றும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.